பல நாளாக, பல மாதமாக, ஏன் பல வருஷமாக நிறைய ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு பதிலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபிக்கிறத விட்டுட்டாங்க, தேவனை தேடுறத விட்டுட்டாங்க. ஏன் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல? இது தெரிஞ்சிட்டா நீங்கள் ப்ரேயர் பண்ணின உடனே ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணால் போதும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், நீங்களும் அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணதற்கு முன்னமே அந்த ப்ரேயருக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் உங்களுடைய தேவை என்ன, அதை உங்களால் சரியாக கேட்க தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்காக, ஒரு வாகனத்திற்காக, ஒரு கடன் பிரச்சனைக்காக, ஏன் ஒரு சிலர் குழந்தைக்காக அவங்க நிறைய ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை அவங்களுக்கு சொல்ல தெரியாது பாருங்கள். அப்போ நிறைய ஜெபித்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு எனக்கு என்ன வேணும், இன்றைக்கி என்னுடைய தேவை என்ன என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது பாருங்களேன். அப்போ வேதத்தில் பர்த்திமேயு குருடனை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். பர்த்திமேயு குருடன் அநேக ஆண்டுகளாக அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? பாருங்கள், பர்த்திமேயு குருடனுக்கு நிறைய தேவை இருக்குது பாருங்கள். அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேளை வீடு இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு வேளை அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும், அவனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் யோசிக்காமல், அவன் தயங்காமல் உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். ஆமீன். பாருங்கள், அவன் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரதான காரணம் அவன் குருடனாக இருப்பது தான். இப்போ அந்த எல்லா பிரச்சனைக்கும் பதில் கிடைக்கணும்னு சொன்னால் அவன் பார்வை அடையணும். அப்போ அவனுக்கு இருக்கிற அநேக தேவைகளின் மத்தியில் அவனுடைய பிரதானமான தேவை என்ன தெரியுங்களா? அவன் பார்வை அடையணும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நீங்களும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. எது இப்போ உங்களுக்கு முக்கியமாக தேவை என்பதை உங்களுக்கு தெளிவாக கேட்க தெரியல, அது உங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஃபஸ்ட்டு கேட்கணும். ஆமீன். ஏன் வேதம் சொல்லுது? கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆமீன். நிறைய பேர் தேவனிடத்தில் நான் கேட்டுட்டேன், அவர் எனக்கு அதை செய்வார் என்று சொல்லி அந்த ஸ்டெப்போடு அவங்க நிறுத்தி விடுறாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி தேவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமீன். அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவது கிடையாது பாருங்கள். ஆமீன். அது என்ன தெரியுங்களா? நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறது கிடையாது. ஆமீன். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த வசனத்தை கவனிங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எதிர்காலத்தில் குறிப்பிடாமல் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நிகழ்காலத்தில் குறிக்கிறது ரைட் நவ். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கும்போது அதற்கான பதில் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அதைத்தான் அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை பாருங்கள். ஆமீன். நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது பரலோகம் உங்களுக்கான பதிலை கொடுத்து விட்டது. அதை அநேகர் விசுவாசிக்கிறது கிடையாது, அதை நம்புறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்க ஆரம்பித்த மாத்திரத்தையே பரலோகம் உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, ஏன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்னால், இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஆமீன். இதுலேயே அநேகர் நின்று விடுறாங்க. இதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகிறது கிடையாது. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆமீன். என்னுடைய தேவை என்னன்னு சொல்லி அவர்கிட்ட நான் தெரிவிச்சிட்டேன். மரம் வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது 2வது ஸ்டெப்புக்கு அவங்க போவது கிடையாது. 2வது ஸ்டெப்பு தேடுங்கள். நம்ம வாசித்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துடைய 2வது பகுதியை பாருங்கள். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். நிறைய பேர் பாருங்களேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க.
அவங்க கேட்கிறது அந்த காரியத்தை அவங்க பார்க்கறது கிடையாது. ஆமென். ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்குறாங்க, கேட்குற காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த நினைவில் பார்க்கறது கிடையாது. ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்ன? அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அப்போ தேவன் அவர்களை சந்தித்து நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்துட்டார். இப்போ அவங்க அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க, எனக்கு குழந்தைய கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு தேடுங்கள். இவங்க அந்த குழந்தையை தேடலை, வாக்குத்தத்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டதை அவங்க பார்க்கலை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? கூடாரத்துக்குள்ளே இருந்த ஆபிரகாம் சாராளை வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி அந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஆபிரகாம் உன்னால் என்ன முடியுமானால் நீ என்ன, அத்தனை பிள்ளைகள் உனக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். இப்போது ஆபிரகாம் எப்போதெல்லாம் ஆமேன் அவர் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த நட்சத்திரத்தை போல என்னுடைய பிள்ளைகள் இருக்கும், அந்த நட்சத்திரங்களைப் போல திரளான சந்ததி எனக்கு உண்டாகும் என்று சொல்லி அந்த நட்சத்திரங்களை தன்னுக்கு பிறந்த பிள்ளைகளாக அவர் பார்க்க ஆரம்பித்தார். இப்போ அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய சரீரம் மரித்து போனது, அவருடைய மனைவனுடைய சரீரம் மரித்து போனது, அதையெல்லாம் தேவன் பார்க்கல. அவங்க கேட்டதை அவங்க பார்க்க ஆரம்பித்த மாத்திரத்திலேயே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன், நம்ம ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வீட்டுக்காக ஜெபித்துட்டு தேவன் அதை தருவார் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, நீங்கள் அந்த வீட்டுக்காக என்ன முயற்சி செஞ்சுருக்கிறீங்க? ஒரு 4 இடத்துக்கு போங்க, 4 வீட்டை பாருங்கள். அந்த வீடு உங்களுக்கு பிடிக்குதா? அங்கே நீங்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் இருக்கா? அந்த வீடு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதா? அந்த வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த வீடு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, உங்களுடைய ஆசைக்கு ஏற்ப அந்த வீடு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த வீட்டை நீங்கள் போய் பார்க்கணும். ஆமீன். மெட்டீரியலாக அந்த வீட்டை நீங்கள் போய் பார்க்கணும். ஆமீன். அப்போது இதையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தேடி போகணும். நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்கணும், பார்த்து அந்த வீட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது நான் வீடு கேட்டுட்டேன், தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வீடு உங்களுக்கு கிடைக்காது. ஆமீன். நான் சொன்னேன் பாருங்க, நீங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே பரலோகம் தந்து விட்டது. கரெக்டுங்களா? ரைட்டா? அப்போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அதை நீங்கள் தேடணும். அல்லேலூயா. அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேடுகிறவன் கண்டடைவான், ஜெபிக்கிறவன் கண்டடைவான்னு சொல்லலை, தேடுகிறவன். அப்போ நீங்கள் ஜெபித்த அந்த தேவையை நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க, அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும், என்ன வேணுமோ அதை நீங்கள் சரியாக கேட்கணும். நிறைய பேர்கிட்ட இதான் பிரச்சனை. ஜெபத்துக்கு போகும்போது அநேக விண்ணப்பத்தோடு போகிறாங்க, நேற்று ஜெபிச்ச விண்ணப்பத்தை இன்றைக்கி மறந்துடுறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் என்பதை நீங்கள் சரியாக கரெக்டாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்ட அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அதை பார்க்க வேண்டிய இடத்துல போய் நீங்கள் தேடணும். ஆமேன். அப்போ நீங்கள் தேடும்போது கண்டடைவீங்க. இப்போது நிறைய பேர் இந்த ஸ்டெப்போடு நின்று விடுவாங்க. இப்போ 3வது ஒரு ஸ்டெப்பு இருக்கிறது. அந்த ஸ்டெப்பை நம்ம செய்யும்போது தான் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். 3வது ஸ்டெப்பு அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இப்போது தேவன் சொல்கிறாரு, நீங்கள் தட்டுங்க. ஆமாம், நீங்கள் கேட்ட காரியத்தை, நீங்கள் பார்த்த காரியத்தை இப்போ நீங்கள் தட்ட ஆரம்பிங்க. இப்போ நல்லா கவனிங்களேன், நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய கதவு மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துடுவீங்களா? வர மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கதவை தட்டுவீங்க. ஆமீன். எது வரைக்கும் நீங்கள் கதவை தட்டுவீங்க? உள்ளே இருந்து கதவு திறக்கிற வரைக்கும். ஆமீன். இப்போது நீங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கிறீங்க, உங்களால் திறந்து உள்ளே போக முடியாது. நீங்கள் கதவை தட்டும்போது அதை திறக்கிறவங்க உள்ளே இருந்து கதவை திறந்து உங்களை உள்ளே வர வைக்கணும். பாருங்கள், அப்போது நீங்கள் அவங்க திறக்கிற வரைக்கும் தட்டி கொண்டே இருப்பீங்க இல்லைங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கிடைக்கிற வரைக்கும், கதவு திறக்கிற வரைக்கும் நீங்கள் தட்டி கொண்டே இருக்கணும். காரணம், அந்த 8வது வசனம் சொல்லுது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ கதவு வெறுமனே பூட்டி இருக்குது, நான் அதை தட்ட மாட்டேன், அவங்க தானாக திறந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னாக்கா நடக்காது. நீங்கள் தான் கதவை தட்டணும். தட்டுகிற உங்களுக்கு தான் கதவு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு,
நம்முடைய தேவைக்காக நாம் தட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதவை அவர் திறக்காமல் இருப்பாரா? இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் நமக்காக ஒரு கதவு மூடி இருக்கும்படிக்கு செய்வாரா? அப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் தட்டுங்க. எது வரைக்கும் தெரியுங்களா? கதவு திறக்கிற வரைக்கும் நீங்கள் தட்டிக்கொண்டே இருங்க. அப்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் அந்த கதவு திறக்கப்படும் போது அந்த ஆசீர்வாத வாசலுக்குள்ளார நீங்கள் பிரவேசிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் எதற்காக ஜெபித்தீங்க? மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நீங்கள் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், அதற்கான பதில்களை நான் திறக்கிறேன், அற்புதத்திற்கான வாசல்களை திறக்கிறேன், அதிசயங்களை நான் உங்களுக்கு திறக்கிறேன், நன்மைகளை நான் உங்களுக்கு திறக்கிறேன். இப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது, உங்களுக்கு அற்புதங்கள் திறக்கப்படுகிறது, உங்களுக்கு அதிசயங்கள் திறக்கப்படுகிறது. எந்த நன்மைகளுக்காக இதுவரையில் நீங்கள் விடாய்த்து போய் இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஆத்துமா செழிக்கும்படிக்காக அற்புதங்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. கர்ப்பங்களை நான் திறப்பேன். நாள்பட்ட வியாதிகள் இப்போது திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால. அதிசயமான வாசல்கள் திறக்கப்படுகிறது. விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு நீங்கள் ஜெபிக்கும் போது பதில் பெற்றுக்கொண்டதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.